வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்க லூலு மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு லூலு மாலுக்கு அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். கார்லேயே தூங்கிட்டாங்க, ரொம்ப தூக்கம் காலையில. ஸோ காரில் போனால் ஒரு நல்ல விஷயம், அங்கே போனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, மேலே போய் நல்லா விளையாடலாம். லூலு மாலுக்குன்னு கார் பார்க்கிங்க்கு தனியாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் போய்க்கலாம். நீங்கள் கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. டடா, நாங்கள் இங்கே வந்தாச்சு. இங்கே 3 floors இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வெஸ்ட் சைடு கூட உள்ள இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு நிறையாலாம் சுற்றி பார்க்கல. நாங்கள் வரப்பயே 1 மணி ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு டைரக்டாக ஃபுட் கோர்ட் போயிட்டோம். மிருத்துனுக்கு வர ரொம்ப பசிக்கும், அதனால ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஃபுட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா KFC, மெக்டி, டாக்கோ பெல் இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு இந்தியன் குசின் இதெல்லாம் வந்து தனியா ஒரு செப்பரேட் சைட்ல இருந்துச்சு. சைனீஸ் குசின் அந்த மாதிரி செப்பரேட்டா இருந்துச்சு. நாங்க தந்தூரி மீல் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சிஸ்லர் வாங்கியிருந்தாங்க. அங்க 2 சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க ஃபன் டூரா அப்படின்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி உள்ளே இருந்துச்சு, அதுக்காக போயிருந்தோம். 1000 ரூபீக்கு வந்துட்டு நாங்க கார்ட்ல வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம். அந்த 1000 ரூபீஸ்க்கு உள்ள என்ன கேம் வேணா பிளே பண்ணிக்கலாம். கேம்குள்ளேயே வந்துட்டு என்னென்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுல போட்டிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற கேம் வந்துட்டு இது வந்து 90 ரூபீஸ். டிக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் வின் பண்ணலாம். இதுல நாங்க 40 டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருந்தோம். இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போனீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை கேம்ஸ்ல இருக்கும், இந்த மாதிரி ஏரியாவா இருந்துச்சு. நிறைய கேம்லாம் இருந்துச்சு. இதுல இந்த நான் பேட்ச் ஃபிளைட் அப்படிங்கிற இந்த கேம் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப எல்லாம் ஒன்றும் ஹைப் போல, பட் நைஸ். நம்ம அங்க மால்குள்ள இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயந்த கேம் இதுதான். இது வந்துட்டு 0 கிராவிட்டி அப்படிங்கறது. இது போனது உள்ள ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிச்சது. கத்துன்னு கத்திட்டேன். பக்கத்துல இருந்தேன் கூட பயந்துருப்பாங்க, அந்த அளவுக்கு கத்திட்டேன். ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிக்க என்னன்னா, கீழே இருக்க அந்த ஃப்ளோர் மூவ் ஆயிடுது. நீங்க வந்துட்டு அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க ஹேண்ட் மூவ் பண்ணீங்கன்னா கூட கமெண்ட் ஸ்டிக் பேக் டு த வால் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருந்துச்சு. சரி, மிருத்துன்னு ஏதாவது ஒரு கேம் கூட்டிட்டு போலாமே சொல்லிட்டு நாங்க இந்த கேமுக்கு போயிருந்தோம். எல்லா கேம்லயுமே வந்துட்டு ஹைட் செக் பண்றாங்க. அந்த ஹைட் சாட்டிஸ்ஃபை ஆனதா உள்ள விடுறாங்க. மிருத்துனுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணல. இது ஒண்ணுதான் அலோவ் பண்ணாங்க. அண்ட் திஸ் கேம் இதுதான் நாங்க மோஸ்டா காசு வேஸ்ட் பண்ண கேம். 300 ரூபீஸ் வேஸ்ட் பண்ணோம். பட் வந்து நாங்க எதுவுமே பிக்கப் பண்ணல. கேம்லாம் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா இங்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய ஹைப்பர் மார்க்கெட். இங்க நிறைய இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இங்கே நிறையா வாங்கல, ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக எல்லாமே வாங்கிட்டோம். இங்கே ஏதாவது யூனிக்காக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நான் செக் பண்ணியிருந்தேன். இங்கே உங்களுக்கு நான் கிளிப்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேற என்ன வேணும் தம்பிக்கு? இங்கே ஹோம்மேட் மசாலாஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸில். நான் வந்துட்டு பிரண்டை, கிரவுண்ட் சட்னி அந்த மாதிரிலாம் வாங்கினேன். ஒரு 5 டைப்ஸ் வாங்கினேன். அண்டு எண்டுக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே பே பண்ண தேவையில்லை. இங்கே என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா பேக் பண்ணி தருவாங்க. நீங்கள் எண்டில் பே பண்ணிக்கிட்டா போதும். நாங்கள் இங்கே சமோசா வாங்கினோம். அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஆக மிருத்துன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்களாலே முடியல. சரின்னு கூட்டிகிட்டு வந்து பையனை ஒரு பேக்கில் வச்சுட்டேன், க்ரீன் பேக்கில் வச்சுருக்கேன். அண்ட் சரி நாங்களும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கிளம்புறப்ப ஆல்மோஸ்ட் 5:30 இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல என்னோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஐம் கோனா கிவ் அ வாய்ஸ் ஓவர் ஹியர். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு 6:30 ஆயிடுச்சு. அங்கே நிறைய கியூட் ஐட்டம்ஸில் நான் பார்த்துருந்தேன். அதோட சில ஐட்டம்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன், வாங்க. இது வந்துட்டு ஒரு கப்பு. ஒரு கப் வந்துட்டு 370 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப நாளாக மேட்சிங் கப் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்களோட ஓல்ட் கப் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு.
ஸோ இது வந்துட்டு அங்கே ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால வாங்கினேன். பாயில் வந்துட்டு ஹேண்ட்ஸம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி கேர்ளில் வந்துட்டு க்ரீன் கலரில் பேர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ரொம்பவே டாலான கிளாஸ் தான். ஒரு கப் ஒரு 1/2 லிட்டர் வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் மில்க்லாம் ஊற்றுனோம்னா. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதனால வாங்கினேன். செகண்ட் வந்துட்டு இந்த பேகு மிருத்துனுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பேக் எடுத்துகிட்டு போகிறது இப்போலாம் வர வர ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அவங்க குட்டி குழந்தையா இருந்தப்போ நிறையா திங்ஸ்லாம் வைப்பேன். இப்போ அவ்வளோ திங்ஸ் தேவைப்படுறதில்ல, அதனால இந்த பேக் வந்துட்டு வாங்கினேன் நான். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நிறையா மசாலாஸ்லாம் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் சிக்கன் 65 மசாலா வாங்கியிருந்தேன், பெரண்டை மசாலா வாங்கியிருந்தேன், பாக்கா மசாலா, அப்புறம் கிரவுண்ட்நட் மசாலா, இந்த மாதிரி எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நானும் வாங்கியிருந்தேன். அதில் கிரவுண்ட்நட் பவுடர் வந்துட்டு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாக்கா வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டியாக இருந்துச்சு, பட் இட் வாஸ் ஃபைன், ஓகே. ஃபிஷ் மசாலா வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டே டியூன் ஃபார் தேட். சரி, இன்னைக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஷஸில் சாசேஜ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த சாசேஜ் வந்து யூஸ்வலாக வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த ரா ஃப்ளேவரில் போன மாதிரி இருக்கும். சில பேர் டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணுவாங்க, எனக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது. சாசேஜ், அப்புறம் வந்துட்டு இந்த மஷ்ரூம் வந்துட்டு இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப பெரிய மஷ்ரூம், மில்க் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் செரி டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லெட் போட்டு அது மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் சொல்லியிருந்தேன் இந்த ரூல் மாலில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கியிருந்தேன் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு மசாலாவில் வெறும் தயிர் மட்டும் ஆட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா போட்டேன். தயிருக்கு மிருதுன் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். காட்டு விரும்ப அவனை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காட்டு. ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கான் பக்கத்துல இருந்துட்டு. கிச்சன்லயே நல்ல கிச்சன்ல வேலை கிச்சன் நல்லா இருக்கு. சீரியஸாவே காரம், ரொம்ப காரமா இருக்கு. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா எனக்கு ஒன்றும் பிடிக்கலைங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு, காரமும் கம்மியாக இருந்துச்சு. ஓகேவாக தான் இருந்துச்சு. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.